தூத்துக்குடி அருகே செல்போனில் ஆபாச வீடியோ காட்டி மாணவிகளுக்கு பள்ளி தலைமை ஆசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்திலும் 16 வயது சிறுமி இளைஞரால் கடத்தி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். சிறுமிகளுக்கு நேரும் தொடர் பாலியல் தொல்லைகள் எப்போது ஒழிக்கப்படும்? தூத்துக்குடி அருகே மரவன்மடம் பகுதியைச் சேர்ந்தவர் 58 வயதான ஜான்சன். இவர் ஓட்டப்பிடாரம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 8 மாணவ மாணவிகள் மட்டுமே பயிலும் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஜான்சனின் நடவடிக்கை சரியில்லை என பலரும் குற்றச்சாட்டு வைத்திருந்தனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று 4ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிகள் 2 பள்ளி முடிந்து வீடு திரும்பினர். பெற்றோர்களை பார்த்ததும் கதறி எழுத மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை மன அழுத்தத்துடன் கூறியுள்ளனர். செல்போனில் ஆபாச வீடியோவை காட்டி மாணவிகளிடம் தலைமை ஆசிரியர் ஜான்சன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். சத்தம் போட முயன்ற மாணவிகளை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் பெற்றோர் கடம்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் தலைமை ஆசிரியர் ஜான்சன் மீது புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் சிறுமிகளுக்கு ஆபாச வீடியோ காட்டி பாலியல் தொல்லை தந்ததாக ஆசிரியர் ஜான்சனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் 16 வயது சிறுமி 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்து வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் BKN கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியூருக்கு அழைத்து சென்றுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் திருத்தணி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட பாலாஜியை போலீசார் தற்போது போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். மேலும் சிறுமியை மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகும் கொடூர செயல் அதிகரித்து கொண்டே வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து போக்சோவில் கைதாகும் நபர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதன் மூலமே இது போன்ற குற்ற சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.